2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாய் நாம் வாழ வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு 2 கொரிந்தியரில் இதை சொல்லுகிறார். ஆகினாலே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் நாம மகிமைக்காய் நம்முடைய வாழ்க்கை, சரீரம், ஆத்மா, அந்த ஆவி இருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம், இதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், வசனத்தை வெளிப்படுத்துவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்மளுடைய போக்குவரத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய வீட்டிலே, எல்லா இடங்களிலே, சபையிலே, ஆராதனையிலே, ஊழியத்திலே, எல்லா இடங்களிலேயும் நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது. என்ன வாசனை? சாட்சி என்கிற வாசனை, நல்ல கனிகள், ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகிற வாசனை, வசனம் என்கிற வார்த்தை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்பொருளுக்குள்ளேயும் நாங்கள் தேவனின் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். நாம் அவருக்கு ஒரு வாசனை திரவியமாக, ஒரு செண்டாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் அனைத்து இடங்களிலும் மகிமைப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும், நாம் போகிற இடங்களிலெல்லாம் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்துவை என்று கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறதுனால, ஆகியனாலே நாம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவோம். கிறிஸ்து எப்படி பேசினாரோ, கிறிஸ்து எப்படி யோசித்தாரோ, கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ, கிறிஸ்து எப்படி பிரசங்கம் பண்ணினாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நடந்து கொண்டாரோ, அதே போல நாம் நடப்போம். இயேசுவை போல் மாறுவோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வேர்பற்றி கிறிஸ்து என்று கனியை நாம் கொடுப்போம். ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால், அவருடைய ஒரே பேரான பரிசுத்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லா இடங்களிலும் மகிமைப்படுத்த வேண்டும். இப்பொழுது நான் சத்தீஸ்கரில் இருக்கிறேன். சத்தீஸ்கரில் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய நாமத்தை இந்த காடுகளில் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படியாக நீங்கள் எங்கு இருந்தாலும், அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கும் எப்பொழுதும். அதான் இந்த வார்த்தை. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எப்பொழுதும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், எல்லா இடங்களிலும், எங்கும் எப்பொழுதும். God bless you.